சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். எதுக்காக நான் குடிக்க ஆரம்பிச்சேன்றதை நான் சொல்றேன், சரிங்களா? எங்க குடும்பம் பயங்கர சந்தோஷமா ஜாலியா இருக்குங்க. இந்த வீடு எப்படிமாங்க இருக்கும்? எங்க பார்த்தாலும் சிரிக்கிற சத்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிதான் இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் எங்க குடும்பத்துல ஒரு புயல், ஒரு வெள்ளம், அது என்ன வெள்ளம், அது காத்தாத்து வெள்ளம் மாதிரி அச்சு எல்லாத்தையும் தும்சம் பண்ணிடுச்சு. எங்க அம்மாவோட சாவு. என் கூட எங்க அம்மாவை 4 பேர் பணம் மாத்திக்கிட்டு போகணும் சத்தியமா நினைச்சு கூட பாருங்க. ஒரு மாதிரி ஆயிட்டோம். கண்ணுகள்ல ஒரு மாதிரி இருண்டு போயிடுச்சு. நான், எங்க அப்பா, அண்ணன், சின்னவன் ஒரு மாதிரி ஆயிட்டோம். எனக்கு எங்க பார்த்தாலும் எங்க அம்மா ஞாபகம் தான் வரும். இந்த வீடு பூரா எங்க அம்மா அப்படியே நடுகிற மாதிரி இருக்கும், எங்க அம்மா சிரிக்கிற மாதிரி கேட்கும். திடீர்னு நாகராஜா நீ என்னடா பசி தாங்க மாட்டேன் வந்து சாப்பிடன்னு பேசுற மாதிரி கேட்குங்க. முடியலங்க என்னால. அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக ஆரம்பிச்சுட்டு அப்பா பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. பெரியவனும் அப்படியே அப்பாவோட கடைக்கு போயிட்டான். சின்னவன் படிக்கணும் அப்படி இப்படின்னு பாரின்னு போயிட்டான். எல்லாம் போயிடுவாங்க, நான் மட்டும் தனியா இருப்பேன். விழாபுர வீடுங்க, நான் மட்டும் தனியா இருப்பேன். பேசுனதை விட ஆள் இருக்காது. திடீர்னு எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருமா, என்ன பண்றதுன்னு தெரியாது. தப்ப தப்புன்னு ஓடி போய் எங்க அம்மா கட்டின புடவை இருக்கும்ல, அதை அப்படியே பொத்தி போன்னு அழுவேன். சத்தம் போட்டு கதறி கதறி அழுவனா எனக்கு ஆறுதல் சொல்ல ஒரு ஈகாக கூட இருக்காதுங்க. தண்ணிமை கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணிமன் அப்படியே முழுங்க ஆரம்பிச்சிச்சு. நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்போது ஒரு மாதிரி வலி வருங்க. அந்த வலி வர ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. இதை விட்டு வெளியே வரணுமே. இதை பத்தி யோசிக்கும் போது முதல் முதல்ல யாரையும் தெரியாம திருட்டுதனமா இது வாங்கி ஒரு கட்டிங் விட்டேன். தனியா நான் உட்காந்து சரக்கு வச்சிருந்தேன். திடீர்னு பாக்குறேன் என் முன்னாடி இன்னொரு நாகராஜ் டபுள் ஆக்ட் பாஜாபத்துல வர மாதிரி. எனக்கு பயங்கரமா சந்தோஷமாயிடுச்சுங்க. ஏன்னா பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம இருந்த எனக்கு கம்பெனி ஒரு ஆள் வந்தோடனே ஐயோ ஐ அம் வெரி ஹாப்பி. அன்னிலேருந்து இன்னைக்கு வரையும் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கப்புன்னு வந்து முன்னாடி உட்காந்துருவான். நான் 2 பேரும் மணி கணக்கா சரக்கு அடிப்போம், பேசுவோம், சிரிப்போம், அழுவோம், டான்ஸ் ஆடுவோம், கூத்தடிப்பாங்க. அவன் வந்ததுலேருந்தே என் லைஃப் ஒரு மாதிரி குஜாலாயிடுச்சுங்க. இப்ப கூட இங்க தான் உட்காந்துருக்கான். ஏங்க பயப்படுறீங்க? தங்கமான புள்ளங்க, என்னோட நல்லவன் இல்ல மச்சி. மச்சி நான் சொன்ன மச்சி, வேதவல்லி ரூம்மேட்டு இவங்க தான். ஏங்க எவ்வளவு நேரமா கை நீட்டினா இருக்கிறான் ஹாய் சொல்றதுக்கு? கை கொடுங்க, தப்பா நினைச்சான். கை கொடுங்க, ஹாய் சொல்லுங்க. ஹாய். என்ன மச்சி இது? ஓ சாரி சாரிடா, உருவா என்ன கத்துற? என்ன? அது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ரொம்ப நேரமாக எதுலேயே உட்காந்துக்கிறீங்க. நான் வந்து உங்களை சும்மா நாட்டி உட்கார வச்சுட்டு நான் மட்டும் குடிக்கிறேன்ல, அதனால் உங்களுக்கும் அவன் கூல் ட்ரிங்க்ஸு கொடுக்க சொல்கிறான். அதானே மச்சி? இல்லைங்க வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கால்னா கூட அவனுக்காக அவன் கோச்சுப்பான், புரியுதுங்களா? நாங்க ஐயோ எனக்கு பழக்கம் இல்லைங்க. ஏன் கூல் ட்ரிங்க் குடிக்கிறதுக்கெல்லாம் கோச்சிங் சென்டருக்கு போக முடியாதுங்க.
நாங்க குடிங்கோ. ஆ குடிங்கோ. ஓகே மச்சி. பொண்ணு கப்பல் இந்த வாயில ஊத்துறீங்களா? மைனஸ் இல்ல. சியர்ஸ் சொல்லுங்க. சியர்ஸ். நடுவில் இந்த மோனி தேனி அதெல்லாம் போடுற மாதிரி சைட் டிஷ் இட்டு வாயில் போடுவாங்க. வேணுமா? ஓகே. கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரமா? நான் பாருங்க 2வது ரவுண்டுக்கு வந்துட்டேன். கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இவ்வளோ பிஹேவ் பண்ணாதீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி தானே ஊற்றுறேன். ஆண்டவா, என்ன எது விபரீதம்? வேதவள்ளி நாகராஜனை திருத்துவான்னு பார்த்தா எங்க கிச்சன்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வரட்டுமா? நீங்கள் போங்க 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 போங்க. இந்த மச்சி நான் பேசினுங்கிறேன். ம். ஒரு மச்சி எப்படி இருக்கிற? நான் ஒரு மாதிரி அழிச்சிட்டா. மாமா பார்த்தேம்மா, பார்த்தேன். நான் நாகராஜனோட உட்காந்து சியர்ஸ்னு சொல்லிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சதை பார்த்தேன். வேதவள்ளி, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கலாமா? நான் நினைச்சபடியே வீட்டுக்கு மருமக வந்துட்டா அவன் என் நாகராஜனை திருத்தி நல்லவனாக்கிடுவான்னு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன். என் நம்பிக்கையெல்லாம் சுக்குநூற உடைச்சிட்டேம்மா. அவனுக்கு புத்திமதி சொல்ல வேண்டிய நீயே அவனோட சேர்ந்து உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டா அவன் எப்படிமா திருந்துவான்? அவனை நீ உன்னோட வழிக்கு கொண்டு வருவன பார்த்தா அவனை என்கரேஜ் பண்ற மாதிரி நீ சேர்ந்து குடிக்கிறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? இல்ல. கேளுங்க மாமா, நல்லா கேளுங்க. இந்த கன்றாவை கூத்து தான் டெய்லி இங்க நடந்துட்டு இருக்கு. அவன் குடிக்கிறானோ இல்லையோ, இவளே அவனை குடிக்க சொல்லி தூண்டி விடுற மாதிரி சிக்கன் வறுத்து கொடுக்கறது என்ன, மீன் வறுத்து கொடுக்கறது என்ன. அடடடடடா, நீங்க எல்லாரும் அப்படி புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீடே ஒரு பார் மாதிரி ஆயிடுது மாமா. முன்னாடி எல்லாம் சின்னவரு ராத்திரி மட்டும்தான் குடிப்பாரு. இப்பெல்லாம் 24 மணி நேரமும் ஃபுல் மதப்புல தான் இருக்காரு. காரணம் உங்க மரியாதைக்குரிய மருமக வேதவள்ளி. மாமா, அவனா திருந்தினாலும் இவ திருந்த விட மாட்டா. அவன் குடிச்சு குடிச்சு அப்படியே. இத நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிருப்பேன். ஆனா நீங்க நம்பிருப்பீங்களா? நம்ப மாட்டீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது கல்பனா. ஏமா அபண்டமா பழி சுமத்துற? ஏன் நாக்குல விஷம் வச்சுக்கிட்டு பேசுறேன்னு என்னையே குறை சொல்லுவீங்க. என்ன வில்லி மாதிரி பாப்பீங்க. எனக்கு அது தேவையா? அதான் நீங்களே என்னைக்காவது ஒரு நாள் பாத்துக்குவீங்கன்னு விட்டுட்டேன். அதான் இன்னைக்கு கண்ணரை பாத்தீங்கல்ல இவங்க அடிக்கிற லூட்டிய. இப்ப என்ன சொல்ல போறீங்க மாமா? ரொம்ப ஏமாத்திட்டமா வேதவள்ளி. உறவுகள் மேல நிறைய பாசம் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ஆனா அது பொய்னு தெரியும் போது மாமா நீங்க நினைக்கிற மாதிரி நான் உன்னோட பேச விரும்பலம்மா. இனிமே முகத்திலே முழிக்காத மாமா. நான் உன்கிட்ட பேச விரும்பல. இனிமே என் முகத்திலே முழிக்காத. எப்படி ரிசப்ஷன்ல வச்சு என்னை எவ்வளவு மண்டக்காய வச்ச, அதுக்குதான் இந்த பதிலடி. நீ மலையா நம்பிட்டு இருந்த மாமனாரே இப்போ உன்கிட்ட டூ விட்டுட்டு போயிட்டாரு. இனிமே என்ன பண்ண போற வேதவள்ளி? இது தாண்டி கல்பனாவோட அடி சுளீர்னு வலிக்குதுல்ல. ஒரு அடி அடிச்சாலும் நெத்தி பொட்டுல அடிச்சும் பாத்தியா? நீ பாத்துக்கிட்டே இரு, இன்னும் நிறைய வாங்குவ. Cheers.
என்னாச்சு இவளுக்கு? இத்தனை தடவை ஃபோன் பண்ணியும் ஏன் எடுக்க மாட்டேங்கிறா? ஹலோ. எத்தனை தடவை ஃபோன் பண்றது மல்லிகா? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? இல்லக்கா, நான் போனை வீட்ல வச்சுட்டு போயிட்டேன். இப்பதான் வந்து பார்த்தேன். நீ போய் சொல்ற மல்லிகா. நீ என்கிட்ட பேச விரும்பல. நீ ஏன் ரிசப்ஷனுக்கு வரல? நீ வருவன்னு நான் வாசலையே பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு சப்போர்ட்டா பேசுறதுக்கு நான் ஆள் கூட செட்டப் பண்ணி வச்சிருந்தேன். என்ன மல்லிகா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? அக்கா, ரிசப்ஷன்ல கலாட்டா பண்றது தப்புன்னு எனக்கு பட்டுச்சு. உங்களுக்கு நடந்த கல்யாணம் வேறக்கா. அதே மாதிரி நான் பண்ண முடியாது. நான் இந்த வீட்டு வேலைக்காரி. திருட்டு பட்டம் கட்டி என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருக்காங்க. நாகராஜ் என்கிட்ட ஒழுங்கா தாங்க பழகுறாரு. நான் அவசரப்பட்டு உங்க பேச்சு கேட்டு என் வாழ்க்கைய நான் பாழாக்க விரும்பல. ஓ, என்னோட பேச்ச கேட்டா உன்னோட வாழ்க்கை பாழாயிடுமா? நல்லா பேசுற மல்லிகா நீ. அக்கா ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் தப்பா நினைக்கல. உன் வாழ்க்கை தப்பா போயிடக்கூடாதுங்கிற ஆதங்கம், வேற ஒண்ணும் இல்ல. நீ எப்படி வேணாலும் இரு, எனக்கு என்ன இருக்கு? உனக்கு நாகராஜ் மேல நம்பிக்கை இருக்கு, அது நல்லதுதான். ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா அவனும் வேதவள்ளியும் எப்படி வாழறாங்கன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் பார்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்றேன். யோசி. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் மல்லிகா. சரிக்கா. அப்புறம் மல்லிகா, நான் ஹலோ மல்லிகா, ஹலோ. மல்லிகா சரிப்பட்டு வரமாட்டா போல இருக்கே. இனிமே இவளை நம்பி பிரயோஜனம் இல்ல. வேற ஏதாவது தான் யோசிக்கணும். என்ன பண்ணலாம்? அவர் குடிக்கும் போது நான் அவர் பக்கத்துல இல்லைன்னா இன்னும் அதிகமா குடிச்சிருவாரு மாமா. புரியுதுமா. அதனாலதான் நான் அவர் பக்கத்திலே இருக்க வேண்டியதா போச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்க கண்ணில் படும்னு நான் நினைக்கவே இல்லை மாமா. கொஞ்சம் கொஞ்சமா அவர் குடிக்கிறத குறைஞ்சபட்சம் அவர் ஒரு குடிக்காத மனுஷனா உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் மாமா. அவன் மேல நீ இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இனிமே அவனை திருத்தவே முடியாத நம்பிக்கையை கைவிட்ட நேரத்துல தான் நீ வந்து அவனை தாங்கி பிடிச்சிருக்க. நீ தொட்டுத்தான் அவன் திருந்துருன்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? இப்ப நம்ம லக்ஷ்மி அண்ட் கோவோட புதிய கிளைய உன்னோட ராசி கையால தான் திறந்து வைக்கணும். ஆமா, ரிப்பனை கட் பண்ண போற, திறந்து வைக்க போற, அவ்வளவுதானே. உன்னோட ராசி கை நல்லா விளங்க எனக்கு தெரியும். உனக்கு அந்த லக்ஷ்மி கடாட்சம் உண்டு. அது இல்லாம இந்த நாகராஜன் இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கிறான்ல, அவனை கொஞ்சம் கொஞ்சமா அந்த வியாபாரத்துக்குள்ள இழுத்துறணும். செய்வியா? என்ன இப்படி பாக்குற? உன்னால இது முடியுமான்னு பாக்குறியா? உன்னால மட்டும்தாம முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் கோபமா இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு இந்த கல்பனா வேதவல்லி மேல வீண் பழி சுமத்திட்டாளே. வேதவல்லியால மட்டும்தான் நாகராஜனை திருத்த முடியும். மாமா, அவரை நான் கண்டிப்பா குடிக்க விடாம பண்ணிடுறேன் மாமா. என்ன ஆனாலும் சரி, இனிமே அவரை குடிக்க விடக்கூடாது.
இதெல்லாம் வீட்ல இருக்கிறதுனால தானே குடிக்கிறாரு. இல்லாம பண்ணிட்டா எனக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த பாட்டில் எல்லாம் மொட்டை மாடியில இருந்து தூக்கி போட்டு உடைச்சிட வேண்டியதுதான். சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், வறுத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சுக்கிறேன். மல்லிகாவோட சிக்கனு என்னோட சருகு காம்பினேஷன் பின்னும். வேர் இஸ் த பாட்டில் டு நைட்டே. ஏய், என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. என்னோட பேபி இங்க தானே வச்சுட்டு போனேன். பேபி பேபி எங்க இருக்கிறீங்க? ஐயோ பேபி, பேபி பேபி, நான் பேபி ஷே காணோம். நான் அது ஆச்சரியமா இருக்குது. ரூமை கிளீன் பண்ற நீங்க மாத்தி வச்சிட்டாங்களா? ஹலோ, எங்க இருக்கீங்க? இங்க வாங்க. ஏன் முக்கியமான விஷயம், கொஞ்சம் வாங்க. துப்பிட்டது நான்சென்ஸ். ஐயோ கையில நம்ம வந்து 4 பேபி விஷயம் காணுமே. நாடா இது சீ. சொல்லுங்க. என்னத்த சொல்லுங்க? என் பேபி எங்கங்க? 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 பேபி. 4 பேபியும் காணோம். உங்களை தாங்க கேட்குறேன், பேபி எங்கங்க? ரூமை கிளீன் பண்ணுறீங்க, மாற்றி வச்சிட்டிங்களா? பேபினா நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஏங்க பேபினா நான் தினம் அடிக்கிற சரகு அதே எங்க? ஏங்க பேபினா நான் தினம் அடிக்கிற சரகு அதே எங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஏங்க உங்களை கேட்காம நீ தானே ரூம்ல இருக்கிறீங்க, அப்புறம் உங்களை கேட்காதுன்றீங்க? ஏங்க பதட்டத்தில் எங்க கையில நடுங்குது, எனக்கு வேணும். எங்க இந்த நிமிஷம் சொல்லுங்க. ஏங்க அமைதியாவே இருக்கிறீங்க, எங்கங்க? இல்லங்க, நான் பார்க்கல. அப்பா இல்லைன்னா நடராஜன் ரூம்ல வந்தாங்களா? தெரியலையே. என்ன எத்தா கேட்டாலும் தெரியலன்றீங்க, பார்க்கலன்றீங்க. இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க பார்த்துல சிக்கன் சைடிஷ்லாம் கொண்டாந்துக்கிறாங்க. மணி வேற 10 ஆயிடுச்சு, கடை வேற மூடிருப்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு போச்சு, உங்க திட்டம் என்னன்றது தெளிவா தெரிஞ்சு போயிடுச்சு. என் பேபிஸ்லாம் ஒழிச்சு வச்சு நான் கலாயிலான்னு பாக்குறீங்களா? அலாம் வேலையே அது. கொடுங்க. என்ன கொடுங்க? சும்மா ஓவரா நடிக்காதீங்க. நீங்க அவுட் ஆகி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. போங்க போங்க, போய் எத்தாங்க போங்க. இல்லங்க, நான் விளையாடல, நிஜமா தான் சொல்றேன். எனக்கு அதை பத்தி தெரியாது, நான் பார்க்கல. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க, நான் பார்க்கல. எப்படிங்க வீட்டுக்குள்ள அதை என் ரூம்குள்ள வச்சிருந்த பேபி எப்படிங்க வெளியே போவோம்? நாங்க நீங்க மொத்தம் போன் எடுக்க மாட்டான். கரெக்டி மச்சி, ஒன்றும் இல்லை, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு குவார்டர் வேணும். ஒன்று இருக்குதுல்ல? பொய் சொல்லாதே, எனக்கு தெரியும் உங்ககிட்ட இருக்குதுன்னு. ஒரே ஒரு குவார்டரா ப்ளீஸ்ரா? மச்சான், நான் சரகடி இல்லைன்னா டென்ஷன் ஆகிடும் எனக்கு, புரிஞ்சுக்கோ. இல்லையா? அடுத்த வாட்டி ஓசி குடிக்கிறதுக்கு என்கிட்ட வருவல்ல, அப்போ வச்சுக்கிறேன் உனக்கு. என்ன மனுஷன் அவரு, இதுக்கு போய் இப்படி கெஞ்சுறாரு? இப்படி அந்த குடிக்க அடிமையாகணும்? அண்ணாச்சி அண்ணாச்சி, நான் நாகராஜ் பேசுறேன். அண்ணாச்சி, கடை முட்டிங்களா? இல்ல 10:30 மணி மூடிடுன்னு தெரியும். பிளாக்ல தான் ஓடுதண்ணா. இல்ல ஒரு ஆஃப் இல்ல ஒரு குவார்டர் இருந்தா கூட போதாண்ணாச்சே. இல்ல அண்ணாச்சே, உங்களுக்கு ஏதாவது எடுத்து வச்சிருப்பீங்கல்ல அண்ணா. எவ்வளவு பிசினஸ் கொடுத்துருக்கோம் உனக்கு, என்னையும் அசிங்கம் வச்சுட்டியா? வச்சுக்கிறியா உனக்கும்? இவனுங்கெல்லாம்
மாமார என்னடா நிதே 2 கட்டிங்க மச்சே மச்சே அப்படி வச்சுக்கோ 5 நிமிஷம் அங்கே வரேன் சீக்கிரம் வரேன்டா ஏய் 10 கிலோ அச்சு காலி பண்ணிடுறா வந்துடும் மச்சி சாரி மச்சி உன்னை போய் தப்பா நிமிஷம் பத்தியா 5 நிமிஷம் அங்கே இருப்பேன் ஓகே 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 எப்பா கடவுளே நன்றிப்பா சாமி 2 கட்டிங் இதுதான் இல்ல கண்டாம இருப்பேன் நீ நல்ல வேலை உண்மையை சொல்லு அந்த பாட்டில் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது தெரியாது. அப்போ இது எப்படி இது என் பேபி மேல இந்த ஸ்டிக்கரு இது எப்படி உன் மேல வந்தது